இந்த ஸ்நாக்ஸை கம்மி பண்ணதுக்கு வந்து இன்னொரு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்னங்கிறது இந்த வீடியோட கண்டினியூஷன்ல வரும். ஏன்னா அவனுக்கு வந்து சாப்பாடுக்கு அடுத்து சாப்பாடு வந்து ஹெவியா அவன் ஒரு மெனு ஆர்டர் போட்டிருக்கான். அந்த மெனுனால இந்த மெனுவை வந்து இவன் வந்து கம்மி பண்ணிட்டான். அந்த மெனு என்ன அவன் வாயிலே சொல்லுவான். என்ன மெனு சார்? அது கூட அந்த நாய் ஒழுங்கா சொல்ல மாட்டேங்குது. அது ஆக்சுவலி கருப்பு கொண்ட கடலை பச்சை பட்டாணி ஊற போட்டு வச்சுப்ப. பச்சை பட்டாணி கிரேவி மட்டன் சுக்காவும் என்ன காம்பினேஷன்? நீ ஒரு டைம் அவங்க ஊர்ல சேர்ந்த சாப்பிட்ற அது கிரேவி மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி வச்சுட்டு மட்டன் சுக்கா செய்யும். ஓ மக்களே, சர்ப்ரைஸ் உங்களுக்கு இல்லை, எனக்கு தான். என்ன பண்றீங்க? என்னென்னமோ ஸ்பெஷல்னு கேள்விப்பட்டேன். நீ என்ன சமைப்ப? சோதிக்காதீங்க. ஒன்றும் பெரிய டிஷ்லாம் இல்லை, மட்டன் சுக்கா அவ்வளோதான். அதானே நீ கேட்ட. இல்லை எனக்கு புரியல, என்ன பண்றீங்க என்கிட்ட வந்து கேட்குறியே? நீ சொன்ன மெனு தானே இங்கே போயிட்டு இருக்கு. இது என்ன உனக்கே தெரியும்? நான் சொல்லு. இல்லை பச்சை பட்டாணி. இது என்னது? மட்டன் சுக்கா. இதுக்கு முன்னாடி குண்டானில் ஒன்று பிடிச்சி, அது என்னது? அது சூப். இல்லை இன்னமும் பண்ணிட்டு இருக்கியே, பசிக்கிறியே அப்படின்னு பார்த்தேன். 2 அடுப்பு தான் இருக்கு, அதில் தான் பண்ண முடியும். இப்போ என்ன இருக்கு மிக்சியா? நான் என்ன பண்ணேன், சரி இதில் கொஞ்சம் தேங்காய் அதிகமாக போயிடுச்சு. அதனால இதில் உள்ள தேங்காய் பால் கொஞ்சம் மட்டன் சுக்காக்கு போட்டு ஒரு புதுசாக ஒரு டிஷ் பண்ணி. பைத்தியமாயவே கேட்டது மட்டன் சுக்கா, புதுசா டிஷ் எல்லாம் கேட்கல. தேங்காய் பால் கீழே ஊற்ற முடியாது, அதனால மட்டன் சுக்கா. ஓ, நீங்கள் இது வேஸ்ட் பண்ண மாட்டீங்க, ஆனால் நான் வேஸ்ட் பண்ணுவேன். மட்டன் வந்து இப்போ இந்த கேஜில் இப்போ வெந்து இதை வந்து இன்னும் ட்ரை ஆகணும் அப்படியே. இது வந்து இதில் பெரிய ஸ்பெஷல் என்னன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பெப்பர் டிஷ். நம்ம ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து சுக்கா ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் நான் பேச சத்த பாருங்க மக்களே. அங்கேருந்து வந்தவன் எடுத்து வச்சு டேஸ்ட் பார்த்துட்டு இருக்கான். தம்பி டேஸ்ட் பார்த்தா ஒருத்தவங்ககிட்ட சொல்லணும் எப்படி இருந்துச்சு என்ன அப்படின்னு. என்ன சரி இப்போ என்ன சொல்லு. நீ சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு படத்தில் இந்த செந்தில் நான் சாப்பிட்ட அத்தனை இட்லிலையும் சுகர் பத்தலமால அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. A few moments later. நான் கேட்டேன் ரைஸ் பட்டாணி குருமா அவரோட ஐட்டம்ஸ் வந்து லேட்டாக தான் ஓப்பன் பண்ணாரு. இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, போட்டு சாப்பிட்டு பாருங்க. மட்டன் சுக்கா கேட்டேன், மட்டன் சுக்கா. என்ன சார் ப்ரொஜெக்ட் போடாமல் உட்காந்துட்டீங்க? அதிசயமா இருக்கு. ஆனால் இது என்ன ஒரு காம்பினேஷன் எனக்கு தெரியல மக்களே. சாப்பிடு சாப்பிடு. நீ கேட்ட மெனு செஞ்சுட்டேன், அதை நீ சாப்பிடணும். Dip dip ta 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 dip dip ta ta ta